தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஸ்வநாதனை வெளியே போ. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஸ்வநாதன் வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஸ்வநாதனை வெளியே போ. தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத விஸ்வநாதன் வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. வெளியே போ, வெளியே போ. விஸ்வநாதன் வெளியேறு. மேலூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஸ்வநாதனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் காங்கிரஸ் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைமை 27 வேட்பாளர்களை தேர்வு செய்து 28வது வேட்பாளரை மேலூர் பகுதிக்கு மட்டும் நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக கடலூர் விஸ்வநாதன் என்பவரை அறிவித்தது. இந்த நிலையில் மேலூர் தொகுதியில் போட்டியிடும் விஸ்வநாதன் என்பவருக்கு தொடர்ந்து அக்கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியினர் விஸ்வநாதன் விருப்பமனு கொடுக்காத நிலை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும், மேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பி விஸ்வநாதன் அவர்களுக்கு மேலூர் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மேலூர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உழைக்கும் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்காததால் ஆத்திரமடைந்த மேலூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி விஸ்வநாதன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தனக்கு ஆதரவு தாருங்கள் என்று இன்று காலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவர் சந்தித்த போது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த முரண்பாடான கருத்துக்கு வேறுபாடுகள் காங்கிரஸ் இயக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் வெற்றியடை செய்வோம், விஸ்வநாதன் அவர்களை மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வைப்போம் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொகுதியிலும் விருப்ப மனு பெற்றாங்க. இவர் விருப்ப மனு போட்டாரா கேளுங்க. மேலூருக்கு விருப்ப மனு போட்டாரா? இவருக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லை.